ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கா எப்படிப்பட்ட ஒரு வாரங்களாக இருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது, எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதா என்பதை நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா இல்லையா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே துலாம் ராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சமநிலையுடன் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு அவங்கள சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அனைவரின் அன்பையும் எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகள் கூட இப்போ உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே துலாம் ராசினியர்கள் சமநிலையா சிந்தித்து செயல்படுவதால் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால இருக்கிறது. ஸோ துலாம் ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி இப்ப நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். துலாம் ராசில உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்க்கும் பொழுது, பணி இடத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் இப்போ தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே இந்த ஒரு விஷயத்திற்காக, இந்த ஒரு தகவலுக்காக நீங்க வெயிட் பண்ணி காத்து இருந்திருப்பீங்க. ஸோ நீ காத்து இருந்தது எல்லாம் போதும், இனி நீங்க நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது என்பதற்கேற்ப ஒரு காலகட்டம் உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு கூட குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஸோ ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் நம்பிக்கையும் இப்ப அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பாக நல்ல தகவல் இப்ப உங்களுக்கு தேடி வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு அவற்றை சிறப்பாக நிறைவேற்றி பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு மன நிறைவை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம் பணி இடத்தை பொறுத்தவரை எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசினியர்கள் வேலை ரீதியா ஏதாவது மன ரீதியா ஒரு கஷ்டத்தை அனுபவத்து வந்திருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேலையை, இந்த வேலையை தான் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கிண்டல் கேலி கூட செய்து இருப்பாங்க. ஆனா நீங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுடைய வேலை என்னவோ அதை சரியாக செய்து அதை எப்படி நீங்க நேர்மையாக காப்பாற்ற வேண்டும் என்று மட்டுமே நீங்க சிந்திக்கணும். நேர்மையா உழைத்தால் கண்டிப்பா எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க உங்களுடைய வேலையை மட்டுமே கைவிடாமல் நீங்க செய்து வருவதுதான் நல்லது. ஸோ மற்றவர்கள் என்ன சொன்னா என்ன, உங்களுடைய வேலையை நீங்க நேர்மையா பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும். இதனால தான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையை அடைய முடியுங்க. ஸோ கண்டிப்பாக வேலை ரீதியாக பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த காலகட்டம் வேலையில் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தேடி வந்திருக்கு. அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் சரி, இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் பார்க்கும் பொழுது வியாபாரத்துல நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்ததை விட இப்போ உங்களுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, புதிய வாடிக்கையாளர்கள் இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் நிச்சயமா இருக்கிறது. கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வியாபார ரீதியா நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி பணப்புழக்கம் இப்ப சீராக இருக்குங்க. ஸோ பண ரீதியா உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித கஷ்டமும் கிடையாது, சிரமமும் கிடையாது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு இந்த வாரம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இப்ப நிலவக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது. கணவரின் அன்பும் ஆதரவும் அதே போல உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இப்ப இருக்கிறது. ஸோ குடும்ப தலைவர்களுக்கு ஒரு ஏற்ற காலம், ரொம்ப நாளால் நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக
இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த அளவிற்கு நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தருணங்கள் கிடைத்ததோ இல்லையோ, ஆனால் இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி மாற்றங்கள் அடைந்திருக்கு என்று பார்க்கும் பொழுது, புதிய படங்கள், தொடர்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு நீங்க நினைக்காத நேரத்துல உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் வரும் பொழுதே பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா வாய்ப்புகள் திரும்ப கிடைக்குமா கிடைக்காது என்று நம்ம சொல்லவே முடியாது. அதனால வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தகுந்தவாறு புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது தான் இப்போ உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறமைக்குரிய அங்கீகாரம் அதே போல உங்களுக்கு தேடி வரும். ரசிகர்களின் ஆதரவு உங்களுக்கு நிறைய வருமானத்தை பெற்று தரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்திருக்கு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது, மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்கிறது. உயர் கல்வி தொடர்பான முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்கன்னா அதில் நிச்சயமாக வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. மாணவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தி வாருங்க. மற்ற விஷயத்தில் கவனத்தை குறைத்து கொள்வது தான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் நினைத்த ஒரு தேர்வு எழுதி அதில் நல்ல வாய்ப்பை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலகட்டம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு பலனை கொடுத்திருக்கு. இந்த நேரம் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மனதார செய்யலாங்க. ஸோ எப்படி செய்யணும் என்று பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வ வளத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகாலட்சுமியை வழிபடும் போது கண்டிப்பாக என்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை பல பேருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனதார வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கி கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.